மக்களே வணக்கம். வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். நம்ம தோட்டத்தில் தொடர்ந்து மழை பெஞ்சிட்ருக்குது. இன்றைக்கி முதல் வேலையாக மழை எவ்வளோ பெஞ்சிருக்குதுன்னு பார்த்துடலாமா? பாருங்கள், இவர் தான் சிறிவர்தனை. நம்ம தோட்டத்தில் வேலை செய்கிறாரு ரொம்ப வருஷமாக. மழை எவ்வளோ இருக்குதுன்னு அளந்து காலையில் வந்தவனை சொல்லிடுவார். 24 மணி நேரத்தில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குதுன்றதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவரை பற்றி ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். இவர் சிங்களம், நல்லா வேலை செஞ்சுட்டு இருந்தார் வேறு ஒரு இடத்துல. அப்போது ஒரு வாட்டி ரோட்டில் போயிட்டுருக்கும் போது போலீஸ் யாரையோ ஷூட் பண்ணுறதுக்கு கன்னை எடுத்து ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. தவறுதலாக இவர் காலில் பட்டுடுச்சு. அப்போது இவர் பயங்கரமாக அவஸ்தைப்பட்டு ஒரு கால் நொண்டி காலாகவே ஆயிடுச்சு. அதனால் போலீஸ் என்ன பண்ணாங்க, இவருக்கு காம்பன்சேஷன் கொடுத்தாங்க. அதை வச்சு ஒரு சின்னதாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் எங்கேயும் பெரிய வேலைக்கு போக முடியல இவரால். கால் நொண்டியாக இருக்கிறதுனால தாங்கி நடப்பார். அதனால் என்ன பண்ணார், தோட்டத்துக்கு ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாரு. இவர் காலையில் மழைலாம் அளந்து எவ்வளோன்னு சொல்லிடுவார். இவருக்கு பசங்களாம் இருக்கிறாங்க, பெரிய பசங்களாம் நல்ல வேலையில் இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க தயவில் இருக்கக்கூடாதுன்னு இவர் வேலைக்கு சம்பாதிக்கிறாரு. இன்றைக்கி மழை அளவு எவ்வளோனா 24 மணி நேரத்தில் 139.4 மில்லிமீட்டர். மழையை மில்லி மீட்டர் தான் அளக்கணுமா, மில்லி லிட்டர் இல்லையா. இப்போ நம்ம ட்ராகன் சில்லி தோட்டத்துக்கு போய் பார்க்கலாம். அதாவது இந்த குண்டு மிளகாய், ரொம்ப காரமாக இருக்கமே அந்த மிளகாய். இது மூட்டை குச்சிக்கான்னு இங்கே சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா பெரிய மழை பெஞ்சுது. தோட்டத்தில் கன்று வச்சதுக்கப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் ரொம்ப பயந்துட்டு இருந்தாங்க. இவ்வளோ செலவு பண்ணி நம்ம நட்டு இருக்கிறோம், இது மாதிரி மழை பெய்யுதே என்ன பண்ணுறதுன்னு. எல்லாரும் ஜெபம் பண்ணி ப்ரே பண்ணி விஷ் பண்ணதுனால கடவுள் கிருபையில் ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் நல்லா இருக்குது. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் விஷ் பண்ணி ப்ரே பண்ணியிருந்தீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா இது எங்களுக்கு மட்டும் இது ஆசீர்வாதமாக இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் இது உதவியாக இருக்கிறோன்னு நம்பி தான் நம்ம இதை போட்டிருக்கிறோம். இது நல்ல விளைச்சல் கொடுத்து மார்க்கெட்டுக்கு அனுப்புகிற வரைக்கும் நம்ம இதை ப்ரேயரில் தான் வைக்கணும். நல்லபடியாக இருக்குது. ராக்ஸி பார்த்திங்கன்னா மழை காலத்தில் எப்போவுமே பயந்து ஓடிட்டுருக்கும். இடி மின்னல்னால் அதுக்கு பயம். கொழுந்து பாருங்கள், நம்ம மலையிலேருந்து எடுத்துகிட்டு கொட்டி வச்சுருக்குறோம் மடுவத்தில். வண்டி வரல 2 நாளாக ஃபேக்ட்ரியிலேருந்து. ஏன்னா ரோடு ரொம்ப டேமேஜாக இருக்கிறதுனால அந்த பெரிய லாரி வராது. இப்போ கொட்டி வச்சதில் பாருங்கள், லைட்டாக அங்கங்கே ப்ரௌன் கலர் மாறி இருக்குது. அது அதிக மழை பெய்யறதுனால அந்த தண்ணியோடு இருக்கும்ல, அதனால் கொஞ்சம் கலர் அங்கங்கே மாறும். பரவாயில்ல, அதனால ஒன்றும் ஆகாது. இன்றைக்கி அனுப்பி விட்டுடலாம். மழை பெஞ்ச ரோடை பாருங்கள். இதுதான் நாங்கள் டெய்லி போயிட்டு வர ரோடு. எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, நல்லா தண்ணி ஓடின ஆறு ஓடின இடம் மாதிரி இருக்குது. இது இப்படி தான் இருக்கும் எப்போவுமே. பெரிய மழை வரும் போதெல்லாம் ரோடு உடஞ்சி போயிடும். ஒரு வாட்டியும் நாங்கள் செய்வோம், ஆனால் உடஞ்சிரும். நம்ம வீட்டு தோட்டத்துலேயும் ஒரு சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு. இந்த செரி டொமேட்டோ, இந்த குட்டி தக்காளி இருந்த இடத்துல பாருங்கள், அப்படியே மண் சரிஞ்சிடுச்சு அதிக மழையால். இந்த மாதிரி தான் பெரிய மழையிலையும் மண் சரிவு வரும், லேண்ட்ஸ்லைடு வரும். நிறைய மழை பெஞ்சு ஊறிச்சின்னா மண் இப்படி ஆகிடும். வீட்டு தோட்டத்தில் இன்றைக்கி ஒரு அறுவடை இருக்குது. நம்ம ஒரு பாத்தி கேரட் காலி பண்ணிட்டோம், இன்னொரு பாத்தியில் கேரட் இருக்குது, அதான் அறுவடை செய்கிறாங்க. இன்றைக்கி என்னோடய மாமியார் வெளியே வரல, ஏன்னா மழை பெய்யுது. அவங்களுக்கு தண்ணியிலலாம் கால் வச்சா குளிரில் கால் வலிக்கும். அதனால் நம்மளோட ஃபீல்டு மேனேஜர் தான் இன்றைக்கி அறுவடை செய்கிறார். நல்ல கேரட்லாம் இருக்குது. இது மழை அதிகமாக இருந்தாலும் இதுவும் அழுகிடும், அதனால் எடுத்துடலாம். அப்புறம் கொஞ்சம் சீரகவரை இருந்துச்சு, பேஷன் ஃப்ரூட் இருந்துச்சு, பாவக்காய்லாம் அங்கங்கே பழுத்த மாதிரி கோணலும் மாணலுமாக இருக்குது. மழையால் பாதிப்பு இருக்குது நம்ம வீட்டு தோட்டத்துக்கும். இன்றைக்கி அறுவடையை பாருங்கள். பேஷன் ஃப்ரூட் நல்லாயிருக்கும். இந்த ஜூஸ் எல்லோரும் விரும்பி குடிப்பாங்க. இது யாருன்னா கெஸ்ட் வந்தால் டக்குன்னு நாங்கள் பழத்தை எடுத்து போட்டு கொடுத்துருவோம். நேச்சுரலாக குடிக்க தான் விரும்புவாங்க. தோட்டத்துக்கு வந்தாலே உங்கள் தோட்டத்தில் என்ன பழம் இருக்குது, அதில் ஜூஸ் போட்டு கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. நம்ம எப்போவுமே கடையிலேருந்து வாங்கிட்டு வர்றதெல்லாம் நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்க மாட்டோம்.
இது மாதிரி தான் நேச்சுரலாக சிறக வரை ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா இது வந்து நம்ம கடைசியாக தானே இந்த கொடி போட்டோம், அதனால் இதில் காய் நல்லா இருக்குது. மற்றதெல்லாம் கொஞ்சம் டைம் ஆனதுனால முடிகிற காலம் வந்துருச்சு. இந்த சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தொடர்ந்து நீங்கள் எல்லாம் வந்து இந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நன்றி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மக்களே. அவ்வளோதான் மக்களே. தேங்க்யூ ஸோ